தமிழர் வாழியவே, சிறுத்தைகள் வாழியவே. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழி தோன்றல் டெல்லிக்கு ராஜா பாராளுமன்றத்தையே பணி வைத்த பாட்டாளி வர்க்கம் அண்ணன் எங்களின் தலை நிமிர்வு எண்ணற்ற வாயில்கள் இருக்குது. ஆகத்து 17 இளம் வயதில் அவதரித்த பெரியாரே, வயதுகள் கணக்கல்ல வரலாற்றுக்காரே, புரட்சியே 400, உன் புரட்சியே நாளை புறநானூறு. வார்த்தைகள் கணக்கல்ல வரலாற்றுக்காரரே, வாழும் அம்பேத்கரே, எங்கள் தலை நிமிர்வே, எமை உசுப்பும் போராளி தலைவரே, போராடும் போர்க்கொண்டு கொண்ட போராளி தலைவர் அவர்களின் அகவை 62 இந்த நாளில் உங்கள் ஆர்ப்பாக்கம் திருவண்ணாமலை மைய மாவட்டம் துறிஞ்சாபுரம் ஒன்றியம் ஆர்ப்பாக்கம் முகாம் சார்பில் பொங்கல் வைத்து, சமத்துவ பொங்கல் வைத்து, கட்சியின் அடையாள சின்னமாய் பானை சின்னத்தில் தலைவர் அவர்களை வெற்றி பெற்றை தொடர்ந்து பொங்கல் வைத்து பொறுப்புகள் அறிவித்து மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மாவட்ட அமைப்பாளர் விவசாய பாதுகாப்பு சங்க தலைவர் அண்ணன் முனுசாமி அவர்களே, மற்றும் செய்தி தொடர்பாளர் அண்ணன் சாரதி அவர்களே, முன்னணி பொறுப்பாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி, டாஸ்மார்க் ஏழுமலை, வெங்கடேசன், காக்கா ஏழுமலை உள்ளிட்ட அனைத்து தோழர்களையும் அன்போடு வரவேற்று இந்த பொறுப்புகள் அறிவித்த தம்பிகளை வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்க மரியாதைக்குரிய பெண் போராளி வீரமங்கை களப்போராளி, சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவர், நேரில் சந்திக்கக்கூடியவர், நீ என்னை எத்தனை முறை தவறான செயல்களை காட்டிலும் என்னை எத்தனை முறை நீ தவறான எண்ணத்தை என்னை தூவினாலும் உன்னை அன்போடு ஒரு பெற்ற பிள்ளைக்கு சமமாய் அரவணைத்து செல்லும் எங்கள் தலைவரின் வழிகாட்டி எங்கள் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்று முகாம் சார்பில் உங்களை வணங்கி வரவேற்று உங்கள் சார்பில் பொறுப்புகள் அறிவித்த தம்பிகளுக்கு வாழ்த்துறை வழங்குமாறு என் சார்பிலும் அவர்களை வருக வருக வணங்க என வரவேற்று நான் நம்மையெல்லாம் மாபெரும் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை உள்வாங்கி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் உறவினருக்கு எங்களுடைய வழிகாட்டி, எங்களை எல்லாம் ஒரு போராளிகளாய் உருவாக்கிய மாபெரும் மகத்தான தலைவர் அண்ணன் திருமா அவருடைய பிறந்த நாள் ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வெடிமருந்து கிடங்காய் அத்தனை தடைகளையும் உடைத்து எழுச்சி தமிழர் அவர்கள் பாதையை பின்தொடர்வோம். அம்பேத்கர் அவர்களை கொள்கைகளை இந்த மக்களிடத்திலும் அம்பேத்கருடைய விடுதலையை வென்றெடுக்க பாடுபட வேண்டும். அதற்காக எங்களுடைய போராளி தலைவன் எழுச்சி தமிழர்
அவர்கள் அரும்பாடுபட்டு இத்தனை ஆண்டுகள் இந்த கட்சியை கட்டமைத்து உருவாக்கிய கட்சிக்கு இளம் சிறுத்தைகளாய் வீறு கொண்டிருந்து வெடிமருந்து கிழங்காய் இளம் சிறுத்தை ஏச்சி பாசறை என 42 இளம் சிறுத்தைகள் சீறு கொண்டிருந்து ஆர்ப்பாக்கம் கிராமத்திலே வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் அக்கா வளர்மதி அவர்களுக்கும் அண்ணன் ராஜகோபால் அவர்களுக்கும் அவர் உடன் வந்திருக்கும் புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சிறுத்தை சிவா அவர்களுக்கும் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் துரிஞ்சாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இளையவளவன் அவர்களுக்கும் இளம் சிறுத்தை எழுச்சி பாசனமுடைய ஒன்றிய துணை அமைப்பாளர் எருமுண்டி ராமு அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு ஒன்றோடு ஒன்று பணியாற்றி மிகவும் இந்த கட்சிக்கு அரும்பாடு பட்டு திருமணம் கூட தாமதமாக செய்து கொண்ட எங்களுடைய தெற்கு மாவட்டத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சாரதி அவர்களையும் மற்றும் முகாம் செயலாளர், முகாம் பொருளாளர், முகாம் துணை செயலாளர்கள், இளஞ்சிறுத்தை ஏச்சி பாசனுடைய இளஞ்சிறுத்தை ஏச்சி பாசனுடைய செயலாளர்கள், துணை செயலாளர்கள், இணை செயலாளர்கள், சிறப்பு உறுப்பினர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிகவும் இந்த துரிஞ்சாபுரம் ஒன்றியத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்களெல்லாம் மிக பெரும் போராளிகளாக இந்த கிராமத்திலே உருவாகி தலைவர் தலித் பேந்தராப் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே தலைவருடைய பயணங்களை பின்தொடர்ந்தோம். அதே பயணங்களை இன்றைக்கு நீங்கள் தலைவரை பின்தொடர்ந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டிற்கு அவமரியாதை செய்து கொண்டிருக்கின்ற சனாதன சக்திகளையும் மற்றும் இந்திய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து வருகின்ற இந்த சட்டங்களை பாதுகாப்பதற்கும் எழுச்சி தமிழர் அவர்கள் பின்தொடர்ந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, பெண் உரிமையை மீட்டெடுப்போம், அப்படி அண்ணன் 5 முழக்கங்களை உள்வாங்கி இருக்கின்றார். 5 முக்கிய கொள்கையான 5 கொள்கைகளையும் நீங்கள் இளஞ்சிறுத்தை ஏச்சி பாசறையான உங்கள் சிறுத்தைகளுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் ஒன்றுதான். அண்ணன் அவர்கள் 5 முழக்கங்களை உள்வாங்கி கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கைகளை உள்ளேற்றுக்கொண்டு நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வேறம் என அறிவித்த எழுச்சி தமிழர் அவருடைய கொள்கைகளை உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ந்து நீங்கள் பாடுபட வேண்டும். உங்களுக்காக மாவட்ட செயலாளர்கள் உட்கொண்டு மாநில செயலாளர்கள் மற்றும் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு எந்த நேரத்திலும் மக்கள் பிரச்சனைக்காக துணை நிற்பார்கள். ஆகவே நீங்கள் இந்த ஆர்ப்பாக்கம் கிராமத்திலே இளஞ்சிறுத்தைகளாக இத்தனை ஆண்டுகள் நாங்கள் பட்ட கஷ்டங்களை நான் எத்தனையோ ஊர்களுக்கு போய் இயக்கம் கட்டியிருக்கிறேன், எத்தனையோ ஊர்களுக்கு கொடியேற்றிருக்கிறேன். என்னுடைய உழைப்பெல்லாம் வேணாகி போய்விடுகிறது என்று ஒரு சில நேரங்களிலே நான் எண்ணியதுண்டு. எத்தனையோ ஊர்களுக்கு போய் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம். அவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நாம் போகிறோம். நம்ம ஊரில் நம்ம இவ்வளோ பெரிய போராளிகளாக இருந்து நம்மளுடைய பின்னாடி ஒரே ஒரு தம்பிங்க கூட வரலையே, ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் நினச்சா. அவ்வளவு பெரிய போராட்டம் மிகுந்த ஆர்ப்பாக்கம் மண் இது. ஆனால் போராட்டம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நீங்கள்
மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த இளைஞரத்தினான உங்கள் அனைவரும் இந்த கட்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என உங்கள் அனைவரையும் எழுச்சி தமிழர் நீடுதி வாழ வேண்டும் என வாழ்க வாழ்க அண்ணன் எழுச்சி தமிழர் என வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, ஆர்ப்பாக்கம் கிராமம் ஒரு புரட்சி மண். ஏன்னா நான் இயக்கமாக இருக்கும்போதே இங்கே தோழர் முனுசாமி அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், நம்ம ஏழுமலை காக்கா ஏழுமலை அவர்கள், MC ஏழுமலை அவர்கள் எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆர்ப்பாக்கத்தில் அம்பேத்கர் மன்றம், விடுதலை சிறுத்தை இயக்கம், விடுதலை சிறுத்தை கட்சி, இப்படி எல்லா போராட்டத்திலையும் இவங்க 32 வருஷம் இவங்களுடைய போராட்டம் இந்த மக்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய உழைப்பு இந்த ஆர்ப்பாக்கம் மண்ணில் இளைஞர்கள் இன்றைக்கி 50 பேரோட வெளியே வராங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அண்ணன் எழுச்சி தமிழர் 62வது பிறந்த நாளை முன்னிட்டு நீங்கள் இந்த கட்சியில் இணைந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது மக்களுக்கான ஒரு இயக்கம், மக்களுக்கான ஒரு கட்சி, அதுவும் சேரி மக்களுக்கான ஒரு கட்சி அல்ல. எல்லா மக்களுக்கும் தலைவர் உலகம் முழுவதும் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவருடைய அறிவுபூர்வமான பேச்சு எல்லா உலக மக்களும் எல்லா உலக தலைவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இந்த கட்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப பெருமைப்பட்டு குறிப்பிடுகிறேன். நீங்கள் இந்த கிராமத்தை நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்களுக்கு பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நம்மையெல்லாம் மனிதர்களாக தலைநகர வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, கடலெல்லாம் ஒன்று கூடி கடற்புரண்டு ஓடினாலும் காவிரி நீர் ஊற்றுக்கு இணையாகுமா என்பது போல 1000 காக்காய்கள் ஒன்று கூடி அறுதவம் செய்தாலும் கருங்குயிலுக்கு இணையாகுமா என்பது போல நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்து வளர்ந்து மறைந்தார்கள். அத்தனை தலைவர்களும் அதிசிறந்த தலைவராக இந்த நாடே போற்றக்கூடிய அளவிற்கு நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, அவருடைய இன்று 62வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் எப்படி என்று சொன்னால் முப்பருவையாக 35 ஆண்டு கால உழைப்பு அவர் உழைத்து நம்ம எல்லாம் ஒரு பக்கமாக நின்று வேடிக்கை பார்த்த நம்மளை இன்று ஒரு அரசியல் சக்தியாக மாற்றியிருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். நம்மளை திமுக அதிமுகவுக்கு இணையாக நாங்களும் ஒரு அரசியல் சக்தியாக இருக்கிறோம் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு பான சின்னத்தை, நமக்கான ஒரு சின்னத்தை பெற்றிருக்கிறார். இந்த நாடை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலித் இயக்கம் அரசியல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அவருடைய 30 ஆண்டு கால உழைப்பு எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார். அனைத்து மக்களும் இன்னைக்கு எழுச்சி தமிழர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய சிறப்பை இந்த இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்மிடத்தில் ஒரு எம்பிசி நாடாளுமன்ற எம்பிசி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். 4 எம்எல்ஏவும் 2 MP நம்ம இந்த காலத்தில் இந்த டைமில் நம்ம பெற்றிருக்கிறோம் என்றால் புரட்சியாளரின் தொடர்ச்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்களின் உழைப்பு தான் காரணம். அதற்கு நேரம் டைம் ஆச்சுன்றதால இது சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த ஆர்ப்பாக்க முகாம் தோழர்களுக்கு புதுப்பாளி ஒன்றிய சார்பாக எழுச்சி தமிழருடைய 62வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் ஆர்ப்பாக்கத்தினுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வரவேற்பு நல்கிய ஒன்றிய செயலாளர் அன்புச்சவர இளையவளவன் அவர்களை, முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும்
கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களை, புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் அவர்களை, சிறுத்தை சிவா அவர்களை, ஆனந்த் பாபா அவர்களை, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை, ஆண்டோர் சான்றவர்களை, செய்தி தொடர்பாளர் அன்புச்சகோதரர் சாரதி அவர்களை, எங்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி வளர்மதி அவர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எழுச்சி தமிழர் 62வது பிறந்த நாளை நமது ஒவ்வொரு கிராமத்திலும் சிறப்பாக மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 62 வயதிலும் 62 வயதை திருப்பி போட்டால் 26 வயது. அவருடைய பணிகளும் பயணங்களும் 26 வயது போல செய்யக்கூடிய ஒரு நபர்கள் போல அவர் பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சமூகத்துக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள். ஆனால் வந்த தலைவர்கள் எல்லாம் பதறுகள் போல் பறந்து போனார்கள். ஆனால் நமக்கென்று ஒரு தலைவர் பதறு போல் பறந்து போகாமல் நல்ல நெல்மணி போல் நமக்கு ஒரு ஆளுமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கிராமத்தில் இருக்கிற கடைசி மனிதனுக்கு கூட அரசியல்படுத்த வேண்டும், அதிகாரத்தில் உட்கொற வர வேண்டும் என்று முயற்சியோடு இந்த சமூகத்துக்கு வாழ்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட எழுச்சி தமிழுடைய பிறந்தநாளை நாமெல்லாம் மகிழ்ச்சியோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகிய இப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் சேவைகள்லாம் இந்த மக்களுக்கு தொடர்ந்து சேவை பணிபுர வேண்டும். படிக்காத பாமர மக்கள் எல்லாம் இந்த கிராமத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட பொறுப்பாளர்கள் மூலமாக எழுச்சி தமிழுடைய கொள்கையை அவர்களிடம் பரப்ப வேண்டும். தொடர்ச்சியாக உங்கள் பணி சிறப்பாக செயல்படும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த நேரம் வரை பொறுப்பாக இருந்து சிறப்பாக செய்த உங்கள் அனைத்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, எழுச்சி தமிழர்கள் பல்லாயிரத்து ஆண்டு காலம் நலமுடனும் வளமுடனும் வாழ்வாங்க வாழ என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இரவு வணக்கம், மாலை வணக்கம் சொல்ல முடியாது. 2ஆம் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவருடைய 62வது பிறந்த நாளை ஆர்ப்பாக்கம் கிராமத்தில் ஆர்ப்பாட்டத்தோடு செய்திருக்கிறீர்கள். நன்றி. கொடிகளும் தோரணங்களும் பதாகைகளும் இங்கே எம்ஜிஆருக்கு ஒரு மாலை, அம்பேத்கருக்கு ஒரு மாலை, கொடி, இதெல்லாம் ஒரு சாதாரணமாக வர்றதில்ல. இப்படிப்பட்ட ஒரு வேலையில் இவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. இவங்க இப்போ சொன்னாங்க முன்னணி பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாக்கம் முனுசாமி அவர்களுக்கு நான் ஃபோன் பண்ணும்போது நிலத்தில் இருப்பார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். எங்கள் அன்பு சகோதரர் சாரதி செய்தி தொடர்பாளர் ஒரு செய்தி போடுவார். ஒரு மீட்டிங்க்கு வரும்போது இவங்க 4 பேர் வருவாங்க. அந்த ஊரில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்கன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரு நாள் வருவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. இந்த இடத்திலே அரசூழியர் ஐக்கிய மாவட்ட துணைத் தலைவர், கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இளையவளவன், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் பழனிசாமி, சாரதி, காக்கா ஏழுமலை, MC ஏழுமலை, புதிதாக இங்கே வந்திருக்கின்ற உறுப்பினர்கள் பாபு, சிறுத்தை சிவா, தென்பள்ளிப்பட்டு முகாம் செயலாளர் என் அன்பு சகோதரர் சுரேந்தர், ராஜேஷ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் கடந்து விட்ட காரணத்தை கடைசியில் எப்பயுமே மைக் கொடுப்பாங்க, வரது தான். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறோம். அம்பேத்கர் அவர் எழுதிய சட்டத்தில் ஒரு வரி எழுதியிருப்பார். நான் எழுதிய சட்டம் என் மக்களுக்கு தேவைப்படாவிட்டால் அதை நானே தீயிட்டு கொளுத்துவேன் என்று ஒரு வாசகத்தை எழுதியிருப்பார். ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் கூட விஷம் பரவட்டும் என்று சொல்லியிருப்பார்.
தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதையும் பகுத்தறிவும் 2 கண்கள் என்று சொல்லியிருப்பார். புத்தர் அவர்கள் அவர் வழியில் சொல்லும் போது அன்பே போற்றி, அறமே போற்றி, அறிவே போற்றி என்று சொல்லியிருப்பார். எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடி என்று சொல்லியிருப்பார். இதற்கெல்லாமே ஒரு காரணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தேர்தலில் 2024 தனி சின்னத்தை பெற்று பானை சின்னத்தை பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த கட்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த ஆண்டு தான் இந்த 2024. இதில் ஒரு 3 ஆப்ஷன் வச்சுருப்போம். ஒன்று, அங்கீகாரம் பெற்றது எழுச்சி சமரோட பிறந்த நாள். 3வதுன்னு பார்க்க போனால் இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். அக்டோபர் 2 மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு. பெண்களுக்கு மாத்திரம் 5 லட்சம் பெண்களை திரட்டுவதாக தலைவருடைய திட்டம். அப்போ ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் கூட்டம் போட்டு பெண்களை திரட்டி அந்த கள்ளக்குறிச்சியிலே மீட்டிங்கை நடத்துவதாக ஒரு போயிட்டுருக்கு. அது இப்போ அடுத்த மாதம் 17 சொன்னாங்க. தேதி தள்ளி போயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் காலையிலிருந்து இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம். காலையில் ஆரம்பித்து நாங்கள் கலசம் புதுப்பாளையங்களாக சுற்றிட்டு ஃபைனலில் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் எறும்பூண்டிக்கு கூப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். அன்பு சகோதரர்கள், இந்த மாநாட்டிற்கு பெண்களை திரட்ட வேண்டும். இதோ இந்த கட்சியினுடைய சீருடை நான் அணிந்திருக்கிற இந்த சேரீ புடவை தான் 1000 புடவை வந்து நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். அந்த மீட்டிங்க்கு போகும்போது அந்த சேரீ தான் கட்டிக்கணுமன்ற ஒரு எண்ணம். அதற்காக நாங்கள் ஈரோட்டில் பதிவு செய்து அந்த புடவைக்காக நாங்கள் அட்வான்ஸ் கட்டி 1000 புடவைகளை கொண்டு வந்து பெண்களை அழைத்து செல்வதற்காக. இது கட்சி அருமையான கட்சி, சாதாரண விஷயம் அல்ல. தலைவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு என்ன சொல்கிறாரோ அதான் நடக்கும். அப்படிப்பட்ட இந்த கட்சியில் பெண்களை கூட்டிக்கிட்டு 5 லட்சம் பேரை கூப்பிட்டு போயிட்டு கள்ளக்குறிச்சியில் மாநாடு நடத்தணும். இது 3 ஆப்ஷனை வச்சுட்டு இருந்தோம். காலையிலேருந்து இப்படி தான் பயணித்தோம். இவங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எல்லா இடத்துலையும் சிறப்பாக. இப்போ இவங்க எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா போர்ப்பட தளபதி மாதிரி நிற்கிறாங்க. மனசு அப்படியே கொள்ளலை இவங்களை பார்க்கும்போது. எல்லாமே இந்த கட்சிக்கு அவங்கள அர்ப்பணிக்கிறாங்க. இதில் எத்தனை போராட்டம், எத்தனை அவமானங்கள், எத்தனை இடர்பாடுகள் இருக்கும், அதையெல்லாம் புரிந்து கொண்டு தான் தலைவர் அவர்களை பின்பற்றி வருவேன் என்று இங்கே தூண்கள் போல் நிற்கிறார்கள். அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட அமைப்பாக இவர்களை கூட்டிய முன்னாள் பொறுப்பாளர் உங்கள் எல்லாருக்கும் என் நெஞ்சு நிறந்த நன்றியை இந்த இடத்திலே காணிக்கையாக்குகிறேன். எழுச்சி தமிழர் வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாயிரம் ஆண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்துக்கும் போராடக்கூடிய ஒரு மாவீரன் எழுச்சி தமிழர். சாதாரணவர் இல்லை, எங்களுடைய தாய் சிறுத்தை வாழ்க என்று கூறி இந்த ஊர் மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் கட்சி பொறுப்பாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செயலாளர் அவர்களுக்கு இளைஞர் தேர்ச்சி பாசறை முகாம் செயலர் போடுப்பா, அதெல்லாம் ஒன்று போட. இளைஞரத்தினுடைய செயலாளர் மணி அவர்கள் சாலை அணிவிக்கிறார். சூர்யா அவர்கள் இளைஞர் தேர்ச்சி பேர் அணிவித்து மரியாதை செலுத்தப்படுகிறது. கிட்டமா சார்த்தேண்ணா நேராவதுமா, சீக்கிரமா கொஞ்சம் முடிங்க. இருமுடிக்கு போய் ஆகணும். டக்குன்னு வாங்க சீக்கிரம். எல்லா பொறுப்பாளர் தயவுசெய்து வந்துருங்க, கிட்ட வந்துருங்க. வாங்கப்பா, சீக்கிரம் நேரம் வாப்பா. வாங்க நாளை சமத்துவமும் சகோதரத்துவமும் புரட்சியை படைக்க போகிற நீலமும் சிவப்பும் நடுவில் நட்சத்திரம் சின்னம், இந்த சின்னத்தை மரியாதைக்குரிய அம்மா மாவட்ட செயலாளர்களுக்கு
இளஞ்சிறுத்தை ஏச்சி பாசறை ஆர்ப்பாக்கம் முகாம் பொறுப்பாளர்களை அறிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். நீங்கள் அனைவரும் ஒருமுறை பேசுங்க. அனைத்து தம்பிகளுக்கும் என் சார்பிலும் மாவட்ட செயலர் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்க அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. கொஞ்சம் நேரம் சீக்கிரம் வாங்க.